அல்லேலூயா. நல்ல பாட்டு, நல்லா சிறப்பாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை இறங்கி வர்ஷிப் பண்ணாங்க. தேவனை இறங்கி வந்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள நிமிஷம் எழுந்து சில குறிப்பு ஜோம் பண்ணி திரும்ப உட்கார போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டீங்க. நம்ம எல்லாம் எழுந்து கரங்களை உயர்த்தி நம்முடைய அண்ணனுக்காக ஜோம் பண்ண ராஜனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கை நீச்சு அவருக்காக ஜோம் பண்ண விஷமாக்காக சுந்தருக்காக குடும்பத்தை கர்த்தர் இன்னும் உயர்த்தபடி நல்லா செபிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆனால் தேவன் மட்டும் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கரத்தை நேற்று ஜெபம் பண்ண போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் சாதாரண விஷயம் அல்ல, கடினமான ஊழியம். தர்சனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் இன்னும் பெருசாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். நீங்கள் அதிகம் பாரப்பட்டு செபிக்கணும். அந்த ஒவ்வொரு மாதம் நடத்தும் போது கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க. கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், எடுத்து அரேஞ்ச் பண்ண எல்லாம் செய்யறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்த எல்லாம் கை நீச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஜெபம் தான் மிக முக்கியம். ஆமென் சொல்லணும். ஜபிக்கத்தான் சத்து வெட்கப்பட்டு போயிடுமா? ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ நமக்கு வானம் திறக்கப்படும், பதில் இறங்கி வரும், ஆசீர்வாதம் இறங்கி வரும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரும். இந்த ஊழியத்தை நம்ம 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. ராஜா மிகுந்த கடினப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யறாங்க. பொருளாதார குறைவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூரோப்பா கொடுத்து ஆயத்தப்பட்டிருக்காங்க. எங்க முதல் போஸ்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்களுடைய கூட்டம் இன்னைக்கு வரல. அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டத்தை சிறப்பு நடத்துறாங்க. அவரை கர்த்தர் இன்னும் உயர்த்தபடியாக கொடுத்த 2 பிள்ளைகள் கர்த்தர் ஆஸ்வதிக்கபடியாக குறிப்பா விஷயமாக ஜெபம் பண்ண போறோம். ராஜாவுக்கு ஜெபம் பண்ண போறோம். குடும்பம் பண்ணிட்டு எல்லா மக்களுக்காக நாம் இன்னைக்கு செவிக்கிற கையில உயர்த்தி எல்லா கரணையும் சடங்குக்காக ஜெபம் இல்லாம அவருக்கு எத்தனையோ ஆத்ம பாரம் இருக்குது. எத்தனையோ ஊழலை பட்டு தூங்குவது இன்னைக்கு. ஆனால் அந்த ஊழி விழிப்பார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லுவோம். தர்சனோடு இன்னும் வரும்படி எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா கைகளை உற்சாகமாக உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றிய பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகத்துவமுள்ள வல்லமை இறங்க வரவர். இந்த தரிசன ஊழியமானது எந்த கர்த்தர் உயர்த்தப்படாது. எத்தனை ஊழியம் தூங்கிட்டு இருக்குது. அந்த தரிசன ஊழியம் தூங்காம ஓடிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாசம் சனிக்கிழமை ட்ரெயின சனிக்கிழமை தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பலப்படத்தை பெருகும்படியாக நம்முடைய தேவை சந்திக்கும்படியாக வருகிற ஆகஸ்ட் 15 நடக்கிற அந்த ஊழியம் மிக சிறப்பாக இருக்கும்படியாக கர்த்தர் பணத்தை சந்திக்கும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த மற்றவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சுவிசேஷ தரிசன ஊழியத்துக்காக நான் செபிக்கிறேன். மிகுந்த வாரப்படுகிற ஆண்டவரே, என் ராஜையாக்கு எத்தனையோ போராட்டம் இருக்கு ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டம் இருக்கப்பா, அவருக்கு எத்தனையோ நெருக்கம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் பொருட்படுத்தாதபடி இந்த ஊழியத்தை ஆண்டவரே சந்தோஷமா நிறைவேற்றி கொண்டிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை உஷாமாக்காக செபிக்கிறேன். நம்முடைய சுந்தருக்காக செபிக்கிறேன். அந்த மகளுக்காக செபிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். நன்னக்காக செபிக்கிறேன். வந்துக்கிற பாசக்கணையாக்காக செபிக்கிறேன். விசுவாசிக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். உடைய வல்லமை இப்போது இறங்கி வருவதாக, உடைய பிரசனம் இறங்கி வருவதாக, உடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த ஊழியம் பெருக சார்ந்தது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்பரை செபித்திருக்கிறேன். கடைகளை உடைக்கிற ஆண்டவரே, மந்திர கட்டுகளை உடைக்கிறேன், வெயில் சுழித்த உடைக்கிறேன். கற்று ஊழியம் பெருகுவதாக, இந்த ஊழியம் பெருகுவதாக, தேசமெங்கு பெருகுவதாக, உலகமாக பெருகுவதாக. உழித்தோடு பெரியவர்களை ஆயுதமாக தரப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். ஊழியத்தை யாருமே அசைக்க முடியாது, யாருமே உடைக்க முடியாது. தேவன் கொடுத்த ஊழியம் ஆண்டவரே, நீ கொடுத்த பொறுப்பான ஊழியம் ஆண்டவரே. பலப்படுத்த சுவாமி, அவருக்கு ஜீவன் பெருகட்டும் ஆண்டவரே, அவருக்கு ஆயுசு பெருகட்டும் ஆண்டவரே, அவருக்கு பலன் பெருகட்டும் ஆண்டவரே. அவர் கருத்தை பலப்படுத்துகிறார்கள். அது உற்சாகமாக செபிக்கும். அம்மா பலப்படுத்துங்க. அந்த சகோதரிகளுக்கு தான் வல்லமை போடுவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் வெளிப்படுவீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. மகத்துவமுள்ள வல்லமை, மகிமுள்ள வல்லமை பிதாவே இருக்கிறபடியாக
தம்பி சுந்தர பலப்பட்டுகையா ஊழியக்கார பலப்பட்டுகிறாக அந்த மகளுக்காக செபிக்கிறோம். அக்கினி மயங்கள் அக்கினி வல்லரைத்த குடும்பத்தை மூடி மறைக்கும்படியாக எல்லா தடைகளையும் தேவனாலே உடைத்து நிர்வாகமாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் வைக்கப்படுகிறாக ரத்தத்தை ஊற்றுகிறாக வந்திருக்கிற மக்கள் மேலே அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய கரங்கள் இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். ரீமா காலா கோனா ரீமா காலா கோனா மாசகம் நாம பெருக பண்ணுவேன். என் மகளே நான் உயர்த்த போறேன், ஒரு புதிய இடத்தை கொடுக்க போறேன். இடம் விசாலமாயிருக்கும், பெரிய இடமாக இருக்கும். நான் கொடுக்க போற மகளே நீ ஆச்சரியப்பட போகிறேன். ஒரு பெரிய சபையை கட்ட போகிறேன். 1000 மக்கள் வச்சு ஆராதிக்க போறேன். உன்னை உயர்த்த போறையா ஏன் வந்தவ இறங்கிட்டே இருக்குது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தரிசன உன்னுடைய ஆண்டவரே நடத்தி கொண்டு வருகிறீர் ஐயா. பல போராட்டங்கள் இருக்குது, பல நெருக்கம் இருக்கு சுவாமி. நீ மாற்றிக்கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டோம். கர்த்தருக்கு மகிமையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஐக்கிய கர்த்தர் கொடுத்த ஐக்கிய எத்தனை பேர் சுவாசிக்கிறேன். பூமிக்கு ஐக்கிய அப்பவும் மாறிப்போம், மாறாதைக்கு பரலோக ஐக்கியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தோட உங்களுக்கு ஜெபித்துக் கொள்கிறேன். ஒழித்து மறக்காம ஜெபிக்கிறேன். எப்போ முடிப்போம் ஆனா மறக்க மாட்டேன் ராஜா ஜோமனிட்டே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒழித்து மிகப்பெரிய அஸ்திபாரம் ஜெபம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய கரத்தின் மேன்மை. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துடைய மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திரா 33:22 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்கள். என் மகிமை கடந்து போகும் போது, என்னுடைய மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? மோசே உனக்கு பேச தெரியாது, நீ தொத்து வயல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனையில் வாழ்ந்த மனுஷன். ஆனா மோசே சொல்றான், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே, நான் தொத்து வயா இருக்கிறேன், எப்படி வந்து நடத்த போறேன்? கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு வா, என் கருத்தை மூட போகிறேன். இந்த கரம் மேல இறங்கிட்டா உன் வாய் பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நமக்கு படிப்பு இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா தேவகரம் இறங்கிட்டு நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், ஊழியம் வித்தியாசமா இருக்கும், உங்க பாட்டு வித்தியாசமா இருக்கும், உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கும், உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும், உங்க பார்வை வித்தியாசமா இருக்கும், உங்க செய்கை வித்தியாசமா இருக்கும். கைத்தட்டி ஆமென் சொல்லுவான். மோசே நீ புறப்பட்டு போ. அல்லேலூயா. என் கரம் மேல இறங்கும்போது கர்த்தர் சொல்லும், என் கரம் இறங்கிட்டா ஒரு வழி வித்தியாசமா இருக்கும், நீ வழி தப்பி போக மாட்டே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் அல்லேலூயா கைவை சொல்லுங்க போகலாம். தேவ கரம் இறங்கி வர போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி எப்ப நீ அழைக்கப்பட்ட பெரிய கரம் மேல வந்து இறங்கிட்டு, மோசே நீ புறப்பட்டு வா, கரத்தை மேல வைக்க போறேன், என் கரம் மேல அமர்ந்துட்டா ஒரு நாள் வித்தியாச கத்தை மாற்ற போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடக்கும். தேவ கரம் இறங்கி வர போகுது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. இந்த வாக்கு மேல இறங்கிட்டு இருக்குது. கர்த்தர் பேசுறாரு, மோசே மோசே நீ வந்து நில்லு, என் கரத்தை மூட போறேன். கர்த்தருடைய கரத்தினாலே அவர் கரம் மேல வந்து இறங்கிச்சா உன்னுடைய பாடல் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பகம். நீ மைக்கை பிடிக்கும் போதே தேவன் இறங்கி வருவாரு. நீ பாட்டு பாடும்போதே கர்த்தர் கரிய செய்வாரு. நீ நாமத்தை உயர்த்தும் பொழுது பிசாசுகள் ஓடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மூடி மறைக்க போகிறேன். அல்லேலூயா. மோசேயின் ஞானம் எடுப்பட்டு போகிறங்க. கர்த்தர் கருத்தை மேல வச்சாரு. நீ புறப்பட்டு வா, வழி நடத்துவேன், நீ புறப்பட்டு வா, கைட் பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, அந்த கரம் மேல இறங்கிச்சாலுமே எல்லாம் கர்த்தர் வித்தியாசம் மாற்றப்படாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் இறங்கி வர போகிறது. இறங்கிச்சு நம்ம விசுவாசி. இந்த பிள்ளைக்கு பாட்டு பாடும்போது அபிஷேகத்தை உணர்ந்தேன். கர்த்தர் நமக்கு உலாவி கொண்டிருந்தாரு. ஏன் தெரியுமா? அந்த பாட்டு பாடும்போது வானம் திறக்கப்பட்டது, தேவன் இறங்கி வந்தாரு.
கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. கர்த்தர் ஐயா பாட்டு பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டு பாடும் பொழுது நான் அபிஷேகத்தை உணர்ந்தேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நம்ம செயலுக்காக பாடல, கர்த்தர் உயர்த்தும்படி பாடுகிறோம். தேவனை மகிமைப்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கும், மோசே நீ வந்து நில்லுப்பா, என் கர்த்தரை மூடி மறைக்கும், தேவ கரம் இறங்கி வர போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரம் உயர்த்தி, கரங்கள் உயர்த்தி சத்தமா கர்த்தர் மோசே அழைக்கும். சில சாக்குபோக்கு சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு சில பேச்சு வராது கர்த்தாவே, என் வாய் கொத்துறோம், நான் எப்படி பிரசங்கம் பண்ண போறேன், இத்தனை மக்களுக்கு எப்படி நடத்த போறேன்? கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு வா, என் கரத்தை மேல வைக்க போறேன். அந்த காரம் வச்சுட்டாலுமே உன் காரியம் வித்தியாசம் கர்த்தர் மாற்ற போகிறாரு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தியும் சத்தத்தை உயர்த்தியும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாற இருக்கிறாரு. நூறு இன்னும் வளர்ந்து பெருக போகுது. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை தூங்கிட்டு இருக்க ஊழியமா அந்த ஊழியை சொல்லுவேன். சில ஊழியத்துல பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனா செய்ய ஆள் இல்ல. இந்த ஊழியத்தை பணப்படாத குறையாத கூட வல்லமை குறையில. இந்த ஊழியத்துல தேவ வல்லமை குறையில, தேவ அபிஷேகம் குறையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கிறாரு. அதில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அது பிரசன்னம் இறங்கி வருகிறது. I feel the God presence. தேவ மகிமை இறங்கிச்சிருக்குது. கர்த்தருடைய கரம் இறங்கிச்சிருக்குது. உங்களை யாரும் அசைக்க முடியாது. எத்தனை துன்பம் வந்தாலும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. திரும்ப திரும்ப எழுந்து ஊழியம் செய்வீங்க. உங்களை சோதிக்கும்படிக்கு சில சோதனை வரும், சில கஷ்டம் வரும், சில உபத்திரம் வரும், சில காரியம் வரும். நீங்க சொல்லுங்க, எங்க தேவனுடைய கரம் இருக்குது ஐயா, என் ஊழியத்தை யாரும் அசைக்க முடியாது. எத்தனை சோதனை வந்தாலும் என் குடும்பத்தை அசைக்க முடியாது. கர்த்தருடைய கரை குடும்பத்தின் மேல இருக்குது. நான் புறப்படுவேன், நான் போவேன், ஊழியம் செய்வேன், கர்த்தரை உயர்த்துவேன், கர்த்தருக்காக ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். என்ன தேவனுடைய கரம் இருக்கிறது. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. மோசே கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. ஆண்டு கரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை உங்களை யாருமே தொட முடியாது, அசைக்க முடியாது, அழிக்க முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன்? தேவ கரம் இறங்கி வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மோசே முன்ன பின்ன பார்க்காத, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, உன் பிசிக்கலை பார்க்காத, நீ கடந்து வா, நீ புறப்பட்டு வா, வந்து நில்லு, கர்த்தர் மேல வைப்ப, நீ புறப்பட்டு போ, அத்தனை ஆரம்பத்தில் நடத்த போற. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. உலகத்தை எல்லாம் படித்த படத்தை விட கரம் வந்து இறங்கிச்சாலுமே உன் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் சொல்லிக்கிற அனைவரும் தேவனுடைய கரம் இப்ப இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. இன்னும் எழும்ப போய் ஆண்டவருக்காக இந்த ஊழியம் இல்லை, இதுல பல ஊழியத்தை ராஜா செய்ய போறாங்க. அதை கர்த்தர் பலப்படுத்த போறாரு. பலம் பெருகப்படுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகத்துவமுள்ள வல்லமை, மகத்துவமுள்ள அபிஷேகம் உண்மையில இறங்கிட்டே இருக்குது. கைக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. மோசே மகனே மகனே, ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிற? ஏன் சோர்ந்து போயிருக்கிற? கர்த்தருடைய கரம் காவலுடைய உண்மையில இறங்கி வந்திருக்கிறது. நீ ஓடுவே, நடப்ப, ஊழியம் செய்வே, பிரசங்கம் பண்ணுவே, அற்புதம் செய்வே, எனக்காக செய்து கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு கரம் வந்து அமர்ந்தாலுமே ஒரு காரியம் ஜெயமாக இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும் நீ சலிச்சு உட்காரவே மாட்டேன். கர்த்தருக்காக ஓடுவேன். சுவாசிக்கிறீங்களா? தரிசனம் உங்களுக்கு எத்தனை பாடு இருக்கு, எத்தனை கஷ்டம் இருக்கு, எத்தனை பண கஷ்டம் இருக்கு. சோர்ந்து போலாம் ராஜா. அவர் பேரே ராஜா தான். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசு பார்த்து கேட்கிறாங்க, ராஜாவா? ஐயம் ராஜா தான், ஐயம் கிங் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ராஜா ராஜா தான்? அதையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையை எப்ப இயேசு பிடிச்சிங்களோ பிடித்த ஓடிட்டு அதையில சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நோ லுக்கிங் பேக். திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன வந்தாலும் ஊழியம் ஊழியம் தான், ஜபம் ஜபம் தான். சத்தமா சொல்லுங்க. அதுக்கு பெரிய உதாரணம் ஊழியம் தான். நான் பல ஊழித்து போறேன், பல இடத்துக்கு பிரசங்கம் பண்றேன். அந்த உண்மையை பார்க்க முடியல, உத்தமத்தை பார்க்க முடியல, அந்த பைசா ஹல்லேலூயா அப்படி இல்லை. தேவ மகிமை வெளிப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பாகுபாடு கிடையாது, ஜாதி பற்று கிடையாது. வேறு சபைகள் எல்லாம் ஒரே மக்கள் இருக்கிறோம், ஒரே சபை சௌகரியா இருக்கிறோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சபை வேற இருக்கலாம், என்ன ஒண்ணுதான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மோசே கர்த்தர் மூடி மறைக்க போறாரு. மூடிட்டாலுமே நீ போய் முடிக்கிறவரை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கிறது கர்த்தர், முடிக்க போது கர்த்தர். கர்த்தரை சொல்லும். இந்த உழுத்த ஸ்டார்ட் பண்ணது ஆண்டவர் தான், இந்த உழுத்த முடிக்க போது அவர் தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அதே பல மக்கள் கிராஸ்
பண்ணுவாங்க, பல மக்கள் உள்ள வருவாங்க, சில குழப்பத்தை உண்டாக்குவாங்க, சில பிரிவினை உண்டாக்குவாங்க, சில கலகத்தை உண்டாக்குவாங்க. யார் என்ன பண்ணாலும் ஊழியத்தை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை தட்டி ஆமென் சொல்லுவோமா? தரிசனத்தை யாருமே தொட முடியாது. எத்தனை கஷ்டம் ஊழி நடந்துதான் இருக்கும், காத்து மழை விசின ஊழி நடந்துதான் இருக்கும், தடை செய்ய முடியாது. பணம் வர்த்தம் இல்லையோ ஊழி நடக்கும், பணத்திலேயோ ஊழி நடக்கும், தேவன் செய்து முடிப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு மோசே புறப்பட்டு போறான். பல லட்சம் மக்கள் நான் வழிநடத்தணும். எப்படி முடியும்? அது பாசிபிள். எப்படி முடியும்? கர்த்தர் மேல வந்துச்சு, போ கர்த்தர் நடத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. 40 வருஷம் பனிமழை பெய்யுது, யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, மருந்து மாத்திரை எடுக்கல, எந்த ஓட்டையும் இல்லை, மக்கள் போஷிக்கப்பட்டார்கள், நடத்தப்பட்ட தெரியுமா? கரம் மேல இறங்கிட்டு மோசேயின் கரங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அப்ப இந்த உழைத்துல பணம் இல்லாவிட்டாலும் தேவ வல்லம் இருக்குது, தேவ ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய அன்பு இருக்கு. கர்த்தர் பல மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபப்பா எல்லாம் ஏற்றுமா என் தேவனுடைய அன்பு இருக்குது. அதே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல சபைக்கு போயிருக்கிறேன், அன்பு பார்க்க முடியல, பாசத்தை பார்க்க முடியல, ஏற்றத்தாழ் தான் பார்க்க முடியுது. இந்த சபையில ஏற்றத்தாழ் நல்ல ஒரே மக்களா இருக்கிறோம், ஒரே சபனா இருக்கிறோம், ஒரே சபையா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். நம்ம தர ஆண்டவர் தான். அல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? சத்தமா கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எஸ்ராவின் புத்தகம், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். எஸ்ராவின் புத்தகம் நிகமைய பக்கத்தில் வரும். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த எஸ்ரா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். யார் மேல் கர்த்தருடைய கரம் இருந்துச்சா? எஸ்ராங்கிற தேவ மனுஷன் மேல். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தபடி நாளை வாசிக்கலாம். அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தயவுள்ள கரம் அங்க இறங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அங்க இறங்கிற மோசேல தேவனுடைய கரம் இறங்கிட்டு வழிநடத்துற கரம். இங்கே வசனம் வாசிக்கும் தயவுள்ள கரம். இஸ்ராயேலே தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அதுல வேதபார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த கரம் மேல இறங்கிட்டு இஸ்ராயேலே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரம் இறங்கின உடனே ராஜா கொடுத்தாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறபடி தயவுள்ள கரம் மேல இறங்க போகிறது. எங்கெல்லாம் புறப்பட்டு போறியோ கர்த்தர் தயவை காண்பிக்க போறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தயவுள்ள கரம் இறங்கிச்சா நீங்க எப்பவுமே ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அசைக்கப்படாம இருப்பீங்க. அதான் வசனம் வாசிக்கும். அதுல 7, 9 வாசிக்கமா? 9 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7, 9 வாசிங்க. முதலாம் மாதம் முதல் தேதியிலே பாபிலோன் முன்பு பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தேவனுடைய தயவுள்ள கரம். என்ன கரம்? அது தயவுள்ள கரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை யாரெல்லாம் பாய்க்கிறாங்களோ கூட அம்மா மாற போறாரு, கர்த்தர் மாற்ற போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்ரா தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடினாலே வாசிக்கலாம். எருசலேமுக்கு வந்தார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். என்ன தேவனுடைய கரம் இறங்கிச்சா? வசனம் எல்லாம் இறங்கல. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த கரம் இறங்க நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்ப, வார்த்தை பேச ஆரம்பிப்ப, தேவனுடைய வார்த்தை உங்களை இறங்கிச்சே இருக்கு. வழியில சொல்லுங்க. உங்களுக்கு படிக்க தெரிந்து இல்லையோ கர்த்தருடைய கரம் இறங்கிச்சா வார்த்தை வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். வசனம் வெளிப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் எஸ்ராமேல் இறங்கினாலே வார்த்தை பேச ஆரம்பிச்சா வசனம் வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கிரியை செய்யும்போது கர்த்தர் பலப்படுத்த போறாரு. உலகத்துல உயர்ந்த புத்தகம் இந்த பைபிள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உயர்த்தை காண்பிங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன்னை உயர்த்தக்கூடிய ஒரே நல்ல புத்தகம் இந்த பைபிள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிளை எவ்வளவு உயர்த்தி காண்பிக்கும். அதை எஸ்ரா பாருங்க, இந்த வார்த்தை உள்ள வச்சு பக்குவப்படுத்தி கொண்டா. கர்த்தருடைய கரம் இறங்கி தயவுள்ள கரம் இறங்கிச்சு. அதை கரம் மேல இறங்கிச்சு. அந்த வார்த்தையை உடனே படித்துக் கொண்டே இருப்பேன். அதையெல்லாம் சொல்லுவோமா?
கரங்களை உற்சாகமா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கத்துடிக்கணும் தயவு இறங்கிச்சு எஸ்ரா மேல இறங்கிச்சான் வசனம் உள்ள இறங்கிச்சு எஸ்ராவுடைய தேவ மனுஷன் அழகா சொல்லுங்க பாருங்க இந்த வார்த்தை உண்மையில வந்து இறங்கிச்சே இருக்கு நான் விசுவாசிக்கிறோம் பிள்ளைங்க வீட்டுக்கு தேவனுடைய கரம் அங்க இறங்கிச்சு ஏசப்பா கரம் அங்க இறங்க பிள்ளைங்க வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வார்த்தையை படிக்க தியானிக்க பிள்ளைங்க உயர்ந்த பாத்திரம் விளங்குவாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அற்புதம் செய்வாரா உங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் தயவுள்ள யார் மேல வச்சா எஸ்ரா மேல கர்த்தரை ஸ்தோத்திரம் வேதத்தை பக்குவப்படுத்திக் கொண்ட வார்த்தையில இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் கொடுக்கப்படுது வேதம் மட்டும்தான் பெரிய பொக்கிஷம் அழியாத பொக்கிஷம் உயர்ந்த பொக்கிஷம் உன்னத பொக்கிஷம் பரிசுத்த பொக்கிஷம் போஷிக்கிற பொக்கிஷம் அதில் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட் இந்த கருத்தை மேல உயர்த்தி என் மகத்துவமுள்ள வார்த்தை உனக்குள்ள வந்து இறங்கி இருக்குது விசுவாசிகமா கையை உயர்த்தி ஆண்டவர் எல்லாம் மாறிடும் போட்டு நகை மாறிடும் துணி மாறிடும் எல்லாம் மாறிடும் வசனம் மாறாது இந்த வார்த்தை மாறாது பொக்கிஷம் மாறாது அதே நம்மள பெரிய பாக்கியவான்கள் எல்லா பகவத்கீதையை விட புராணத்தை விட ராமாயணத்தை விட எல்லா புஸ்தகத்தை விட ஸ்பெஷல் புஸ்தகம் பைபிள் உலகத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் என்றைக்கு மாறாத இருக்கிற புஸ்தகம் அதில் சொல்லுங்க சிலபஸ் மாறும் இது மாறா சிலபஸ் அல்லேலூயா அப்ப இந்த வார்த்தையால் கட்டுப்படுத்திக் கொண்டான் எஸ்ரா கர்த்தரை ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில கூட அந்த கரம் இறங்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சு கொண்டே இருப்பீங்க அல்லேலூயா கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக கரங்கள் இறங்கி சேர்க்குது விசுவாசிக்கிற மாத்திரம் கை மேல வைத்து ஆண்டவரே இந்த கரங்கள் இறங்கிச்சிருக்கப்பா வேத கரம் இறங்கிட்டு இருக்குது வசனமாகி கரம் இறங்கிட்டு இருக்கு கரையை தொட்டாலுமே என் ஆசீர்வதிக்கப்பட்டுடுவேன் என் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும் என் கஷ்டமெல்லாம் மாற்றப்படும் நிந்தையெல்லாம் மாற்றப்படும் வேதனையெல்லாம் மாற்றப்படும் என் பிள்ளைங்க மகிழ்ச்சியா வாழ்வாங்க என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்வாங்க என் பிள்ளைங்க சமாதானமா வாழ்வாங்க என் பிள்ளைங்க சாட்சியா வாழ்வாங்க அதில சொல்லுங்க பக்கம் இந்த வசனம் உங்களுக்கு இறங்கிட்டே இருக்குது எத்தனை பேர் 66 புஸ்தகம் ஒரு நாவல் இறங்க போகுது இந்த திரட்டாமை பிரசங்கம் பண்ண போறீங்க இந்த வார்த்தை அழியாத வார்த்தை எல்லாம் அழியும் எல்லாம் மாறும் பைபிள் மட்டும் மாறாது வசனம் மட்டும் மாறாது வார்த்தை மட்டும் மாறாது வார்த்தை மட்டும் அழியாது உலகத்தை உயர்ந்த வல்லமை பைபிள் மட்டும்தான் எத்தனை ஆமென் சொல்லுங்க கைத்தை சொல்லுங்க பார்க்கலாம் உயர்ந்த பொக்கிஷம் இந்த வார்த்தையாகிய பொக்கிஷம் எஸ்ராமலை இறங்கிச்சு வேதத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் வசனம் உள்ள வந்தா நீங்க பெரிய பணக்காரர் இது பெரிய ஐஸ்வர்யவான்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் சொல்லுங்க கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யம் சொன்னா பெரிய பணம் பொருள் அல்ல நான் பெற்ற கிருபை தான் பெரிய ஐஸ்வர்யம் நான் பெற்ற பெரிய ஐஸ்வர்யம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் உற்சாகத்தோடு நகப்பன் வெளியே போக முடியல கர்த்தரை ஸ்தோத்திரம் பயங்கர போராட்டமா இருக்குது அல்லேலூயா ஆனா உலகத்தை மிகப்பெரிய ஐஸ்வர்யம் நான் பெற்ற வேத பெரிய பண ஐஸ்வர்யம் சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் சுமக்கிறீங்களோ இந்த பெரிய பணக்காரர் இந்த பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்ன நம்புறீங்களா இல்ல ஒரு 100 கோடி சொத்து வச்சிருக்கிறேன் ஒரு 10 ஏக்கர் இருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சவரம் இருக்கு இதான் பெரிய பணம் இல்ல இந்த உலகத்துக்குரிய பொருள் தான் உலகத்துல உயர்ந்த பொக்கிஷம் இந்த பைபிள் தான் கர்த்தரை சுத்தம் இந்த பைபிள் நீ சுமக்க இந்த பைபிள் உன்னை சுமக்கும் குடும்பத்தை சுமக்கும் உன் பிள்ளைகளை சுமக்கும் உன் வாழ்க்கையை சுமக்கும் உன் ஊழியத்தை சுமக்கும் இந்த பைபிள் அதுல சொல்லுங்க பார்க்கலாம் உங்க தேவனுடைய கரம் இருக்கிறது கர்த்தரை சுத்தி உள்ள கரம் இருக்கு இந்த கரம் இறங்கி சொல்லுங்க பைபிள் அத்தனை ஆசீர்வாதம் வருது இறங்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க கைவை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை சுமக்கும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவேன் கடன் வாங்காம வாழ்வேன் வியாதிப்படாம வாழ்வேன் இந்த உற்சாக ஊழியம் செய்வேன் இந்த நலமான ஊழியம் செய்வேன் தேவனுடைய வார்த்தை இறங்கிச்சே இருக்குது கர்த்தருடைய கரம் இறங்கிச்சே இருக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்களை வல்லமை இறங்கிச்சு ஹல்லேலூயா சத்தமா கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்க வருஷப்படம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கர்த்தரை சொல்றேன் கர்த்தரை பயன்படுத்தி கொண்டே இருந்தேன் கர்த்தரை நமக்கு உலாவிச்சு ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை நோக்கம் தான் பெருசு அவன் சொல்லுமா கூட்டம் பெருசு இல்லை நோக்கம் தான் பெருசு எத்தனை பேர் சுவாசிக்கு இந்த கூட்டம் பல்லவத்திலேயே எழுதப்பட்டது தேவசமூகத்துல அதை நான் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்தாங்க இல்ல கூட்டம் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் பயன்பட்டிருக்கிறாரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிச்சே இருக்குது கையை மேல உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம் உலகம் எல்லாம் மாறினார், உலகம் எல்லாம் மாறினார், உம் அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் தேவ பிரசன்னம் சேர்ந்து ஆமென். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி அவன் சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை சொல்லுவோம். அப்போ தேவன் வார்த்தை அறிந்து விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு தேவ பிரசன்னம் தான். அதை சொல்லுங்க. பணம் கிடைக்கும், பொருள் எல்லாமே கிடைக்கும், பிரசன்னம் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்தை மட்டும் தான் கிடைக்கும். அதை சொல்லுவோம். வசனம் வாசிக்கலாம். அந்த கரம் நம்ம வந்து இறங்கினாலே வார்த்தை உள்ள வந்து இறங்கிடுச்சு நமக்கு. நான் விசுவாசி கடைசியில் இந்த பைபிள் உன்னை காப்பாற்ற போகுது. எத்தனை பேர் விசுவாசிங்க? பணம் உன்னை காப்பாற்றாது, நகை காப்பாற்றாது, படிப்பு காப்பாற்று, வசனம் உன்னை காப்பாற்றிடும், குடும்பத்தை காப்பாற்றிடும், உன் பிள்ளைகளை காப்பாற்றிடும், உன் உயிரை காப்பாற்றிடும், உன் வாழ்க்கை காப்பாற்றும், உன் ஊழியத்தை காப்பாற்றும். அந்த பைபிளை காப்பாற்ற போது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதையெல்லாம் சொல்லுங்க. கடைசியில் ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த பைபிள் தான். கர்த்தர் சொல்ல, யாரெல்லாம் உயர்த்தி படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீ படிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பா இருக்கும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பைபிள் காப்பாற்ற போது அதையெல்லாம் சொல்லுங்க. இதுதான் பிடித்து கொண்ட பைபிளை கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ கரம் மேல் இறங்கிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 118:16 முதல் வாசிப்போம். சங்கீதம் 118:16 முதல் வாசிக்கலாம். சங்கீதம் 118:16 முதல் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் உயர்ந்திருக்கிறது. ஏன் கர்த்தர் உயர்த்தப்படாது? அதுல சொல்லுங்க. எவ்வளவு தாழ்த்தப்பட்டியோ, எவ்வளவு ஒடுக்கப்பட்டு இயேசு திரும்ப உயர்த்தப்பட்ட வருஷத்துல அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கரம் உயர்த்தப்படும் இயேசுவின் நாமத்திலே. எவ்வளவு தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டியோ இயேசு திரும்ப உயர்த்தப்படுறாரு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய கரம் திரும்ப உயர்த்த போது, கர்த்தர் உள்துற உயர்த்த போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் போது தேவக பிள்ளைகளை இறங்கி செல்கிறது. உயர்த்துகிற கரம், வார்த்தையை கொடுக்கிற கரம், மூடி மறைக்கிற கரம். இங்கே வசனம் வாசிக்கும். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறதா? எதற்காக? உன்னை உயர்த்த, உன்னை தூக்கி நிற்கிற கரம் உயர்ந்து இருக்குது. அதை சொல்லுவோம். ரெண்டு கையை மேல உயர்த்தி ஆண்டவரே உயர்த்தப்படாதா? கர்த்தர் உயர்த்தப்படாது. மனுஷன் தூக்கி தெரியுமா? மனுஷன் தூக்கி வெளியே போட்டுருவான். தேவக்கரவனை உயர்த்த போது எங்க பிள்ளைகளை இயேசுவை திரும்ப நிற்க வைக்க போறாரு. உனக்கு நின்று கனி கொடுக்க போறாரு. கர்த்தர் கனி கொடுக்க போறாரு. இப்படி அத்தனை பேருமே ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போறாங்க. சாத்தானை தள்ளி இருப்பான், உன்னை தூக்கி போட்டு இருப்பான். வசனம் சொல்லு. அவருடைய கரவனை உயர்த்த போகிறதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தருடைய மகத்துவமுள்ள கரம் உன் குடும்பத்தை உயர்த்த போகிறது. கர்த்தர் கரம் உயர்ந்து இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தம் வெளியே வரணும். நான் கத்தி பிறகு நீ கத்தனை ஏசுறாங்க. சத்தமா சொல்லுங்க. கத்திர உயர்ந்திருக்க எதுக்காக? உன்னை உயர்த்தப்படுற ஆண்டவர். எங்க சிறுமப்பட்ட பத்தியோ கத்தன் உன்னை உயர்த்தப்படுறாரு. சொந்தக்கார குடும்பத்தில் இயேசுவை உயர்த்தப்படுறாரு. அல்லேலூயா. எங்க ஒடுக்கப்பட்டியோ உயர்த்தப்பட போகிற கத்தர் உயர்த்த பிள்ளைங்க படிப்புல உயர போறாங்க, ஞானத்துல உயர போறாங்க, பணத்துல உயர போறாங்க, தேவ அபிஷேகத்துல உயர போறாங்க, ஜபத்துல உயர போறாங்க, விசுவாசத்துல உயர போறாங்க. கர்த்தரை ஊழியத்துல கர்த்தர் உயர்த்த போறாரு. உயர்த்தப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக தேவன் வளர்த்த பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போறாரு. இந்த மகத்துவமுள்ள கரம் உன் பிள்ளைங்க மேல போல இறங்கி வருகிறது. அந்த கரம் இறங்கி வருகிறது. கர்த்தர் நிரப்ப போறாரு. உன் பிள்ளைங்க திரும்ப உயர்த்த
காத்த தலகுடையவா. Praise the Lord. ஆமென் சொல்லுவோம். ஒரு சின்ன லேண்டுக்காக குடும்பத்தை அசிங்கப்பட்டிருப்பாங்க, சின்ன ஒரு சொத்துக்காக குடும்பத்தை அசிங்கப்பட்டிருப்பாங்க, சின்ன சொத்தை போட்டு கேஸுக்கு போயிருப்பாங்க. நீ சொல்லு, இந்த வசனம் கேட்ட பிற்பாடு கர்த்தர் தலையை உயர்த்த போறாரு. கரங்களை உயர்த்தி Praise the Lord. Praise the Lord. மிகுந்த மகிழ்ச்சியாக பார்க்க பொழுது அவர் கரம் இறங்கி வருகிறது. இதற்காக ஒரு தலையை உயர்த்த தலை முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். சில கடன் பாரத்துல, சில குழப்பத்துல, சில பிள்ளைங்க மூலமா தலை முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் திரும்ப உயர்த்துவார். நீங்க அசிங்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவமானப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, பேச முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க, நல்ல குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்பட போறாங்க? துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உன் பிள்ளையை உயர்த்த போகிறது. Praise the Lord. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுவாராம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உலாவிட்டே இருக்கிறார். ஒரு பலத்த கரம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கரமனை உயர்த்த போது எங்கே அசிங்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அவர் கரம் உண்மையில் அமர போகிறது. நீ திரும்ப உயர்த்தப்பட்டு ஊழியத்தில் வாழ்க்கையில உயர்ந்து காணப்பட போறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு சத்தமா சொல்லுங்க. Any problem, any evil process, any disease, don't worry. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God will take care of you. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது, என் தேவனை நடத்துவார். God will take care of me. God will take care of my ministry. ஊழியத்தில் பணம் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். தரிசன ஊழியத்துக்கு எத்தனையோ போராட்டம் இருக்கு, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு வராது. எவ்வளவு நிற்காம ஓடிச்சே இருக்குது. எத்தனை ஊழியத்துல பணம் இருக்கு, ஆனா ஊழியத்தை செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐடியா உட்கார்ந்து இருக்கோம், ஆனா தரிசன ஊழியத்தை ஊழியம் போய் கொண்டே கர்த்தர் நடத்துறாரு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் இடைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? அத வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உயர்ந்து இருக்கிறது. யாருக்காக? ஃபார் யூ. உனக்காக கர்த்தர் உயர்ந்து இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு உங்க பிள்ளைங்க மத்தியில ஒரு எழுப்புதலை பார்க்க போறீங்க, ஒரு மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க, ஒரு சமாதத்தை பார்க்க போறீங்க, ஒரு பெரிய சாட்சியை பார்க்க போறீங்க, ஒரு வித்தியாசங்களை பார்க்க போறீங்க. என் தேவன் செய்ய போறாரு. ஒரு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய கரம் உயர்ந்து இருக்கிறதா? What for you? உனக்காகத்தான். சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. அவனை பார்க்கிறாரா? என்னை கவனிக்கிறாரா? சத்தம் விசுவாசிக்கிறேன். அவரை உட்கார்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். பெரிய கூட நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் பேர் கொண்டு கத்து பெரிய தேவன் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்க? வந்தீங்களா? பெரிய பாக்கியவான்கள். இந்த வார்த்தை கேட்க வந்திருக்க விசேஷமான ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய உயர்ந்து இருக்கிறதா? எதற்காக? உன்னை உயர்த்த. Praise the Lord. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா ஒரு ஜோமன கொஞ்சம் உண்மையா இருந்தா அதிகாரத்தை மாத்திடுவாரு. Praise the Lord. அவ வசனம் வாசிக்க கர்த்தருக்கு உயர்ந்து இருக்கிறது. கர்த்தருக்கு பராக்கிரமம் செய்யும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீ சந்தைக்கு போக வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், நீங்க போட்டு கேசி போக வேண்டாம், அட்வொகேட்டை பார்க்க வேண்டாம். அவரே கத்து பராக்கிரமம் செய்கிறார். பராக்கிரமம் செய்கிற கரம் யாருக்காக? நமக்காகத்தான். அல்லேலூயா சொல்லுமா? கரம் பராக்கிரமம் செய்யுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருமே யோசிக்காதீங்க. அவர் கரம் பராக்கிரமம் செய்ய போது, யுத்தம் பண்ண போது பராக்கிரமம் கிடையாது. நீ தலை குனிவே மாட்டேன். என்னைக்கு முக்கிய முடக்கரையும் கத்தை அவனை எழுந்தாரு. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்தான். யாருக்காக தெரியுமா? உனக்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒரு பாட்டு பாடுறீங்க, கர்த்தரை உயர்த்தி ஐயப்படி பிரே நடத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை பார்க்கிறாங்களே, கர்த்தர் கிரியை செய்றாரு. அந்த கரம் உயர்ந்து இருக்கிறது. அந்த கரம் உனக்கு என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்ய போகிறது. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்மகிட்ட பணம் இல்லை, படைபலம் இல்லை, அரசியல் தான் எதுவுமே கிடையாது. கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு தேவன் யுத்தம் பண்ணுவாரா? பராக்கிரமம் செய்ய போறாரா? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்ன மந்திரம் வச்சாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தை அழிச்சு உன்னை பைத்தியக்காரனை மாற்றும்படிக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ முடிவில் நீ தான் ஜெயிக்க போகிற. அதெல்லாம் சொல்லுமா? முடிப்ப நீ தான் ஜெயிக்க போறீங்க. கர்த்தருக்கு பராக்கிரமம் செய்யப்படுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பராக்கிரமம் செய்யவும். பராக்கிரமம் உள்ள ஒரு கரம் உன் பக்கத்திலே இருக்குது, உன் தலைக்கு மேல இருக்குது, உனக்குள்ள இருக்குது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமைப்படைந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிற. கர்த்தருக்கு பராக்கிரமம்
செய்ய போதும். யாருக்காக? பாடுக உனக்காக ஜெபிக்க உனக்கு இயேசுவின் கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, ரெண்டு கையில உயர்த்தி, கர்த்தர் பராக்கிரமம் செய்வாரா உனக்கு? நான் விசுவாசிக்கிறேன். செய்தி நான் ஆயத்தப்பட்டு வந்து பிரிச்சு பார்த்து உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்த வசனம் உங்களுக்கு, என் கரம் பராக்கிரமம் செய்ய போது இந்த சபைக்காக ஊழியத்துக்காக கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது பிரியத்தை கொடுப்பது விழுந்துக்கு சார் ஐயா ஐயா பெரிய சபை கட்ட போறாங்க ராஜா விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்பரை கர்த்தர் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்ய போறாரா? ஊழியம் இப்படி அல்ல, தலைகளை கர்த்தர் மாற்ற போறாரு. பெரிய ஆராதிக்க போறோம், பெரிய சபையில் ஆராதிக்க போற சபை கர்த்தர் என்ன பல மடங்கு உயர்த்த போறார். தரிசனம் ஊழித்த கர்த்தர் மகிமையை கொடுக்க போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, வல்லமை கொடுக்க போறாரு. கர்த்தர் ஊழியர்கள் எழுப்ப போறாரு. ஊழியப்பட மக்களை எழுப்பது இயேசுவின் நாமத்தில். இங்கு அநேக சபையில் மக்கள் எழுந்து வெளியே வருவாங்க. தரிசனம் ஊழித்த மூலமாக ஊழியத்தார் எழுப்புவாங்க, தூக்குதரிசி எழுப்புவாங்க, பாஸ்டர்ஸ் எழுப்புவாங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எழுப்புவாரா? தேவன் எழுப்ப போகிறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. தரிசனம் ஊழித்த மூலம் அநேக சபையை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இந்த உற்சாகத்தோடு